சுந்தரி வந்து என்ன பண்ணுறாங்க, வேணும்னே வந்து எல்லார் முன்னாடியும் அணுவ அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ கர்ப்பமா இருக்கிறது யார்கிட்டயுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு வந்து எல்லாருமே ஏம்மா இப்படி பண்ண அனு அப்படின்னோனே, உண்மையாவே நான் கர்ப்பமா இல்லன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. கேட்க மாட்டேங்கிறா சுந்தரி. வேணும்னே மறைக்கிறா. இவ பொய் சொல்றா. நான் இப்ப தான் நாடி பிடிக்கிறவங்கள பார்த்து செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொன்னோனே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உண்மையிலேயே நான் கர்ப்பம் இல்ல. வாழ்ந்தா தானே கர்ப்பம் ஆவறதுக்கு அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்க 2 பேருமே வந்து புருஷன் பொண்டாட்டியா வாழல அப்படின்னு சொல்லிட்டு அனு எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க. அத பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைய ஏம்மா இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அழுது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கு அனு அழுதுட்டு இருக்காங்க. அவ எப்படி சொல்லுவா? எப்படி இந்த உண்மையெல்லாம் சொல்லுவா? அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்து எல்லா அதிர்ச்சி இவ்வளோ நடந்திருக்கா? ஆமா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுந்தரி அத்தை தான். இவங்க தான் இப்படிலாம் பண்ணாங்க. நான் எதுவும் பண்ணல. இவங்கலாம் பொய் சொல்றாங்க அப்படின்னாங்க. இல்ல இதுதான் உண்மை அப்படி சொல்றாங்க. என் சித்தியை பார்த்து எப்படி இப்படிலாம் வார்த்தையெல்லாம் நீ விடுவ? என் சித்தி ரொம்ப நேர்மையானவங்க. அவங்கள பார்த்து இப்படிலாம் வந்து பேசுறியே, வேணும்னு தான் பேசுற அப்படின்ற மாதிரி ராகவ் சண்டைக்கு போறாரு. அதை பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க அபி. உடனே அணுவும் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன நினச்சிருக்கீங்க மனசில்? என் தங்கச்சிக்கு என்ன சொன்னாலும் அது தப்புன்றீங்க. அபி சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அணு வந்து பயங்கரமாக கத்துறாங்க. அதை பார்த்துட்டு ராகவிக்கு ஒன்றும் புரியல. அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இவ்வளவு நீ தான் பண்ணியா? இவ்வளோ பண்ணி வச்சிருக்கிய சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஓவராக பில்டப் பண்ணுறாங்க. அதை பார்த்து ராகவ் யாரும் நம்புறதுன்னு தெரியாமல் அப்படியே இருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சரிம்மா இதுக்கப்புறம் நடந்துச்சு, இதுக்கப்புறமா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு தேவையான சடங்குகள்லாம் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க பாட்டி. அதன்படி வந்து நல்ல நாள் பார்த்து அவங்களுக்கு தேவையான சடங்கு செய்யறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்த சுந்தரிக்கும் வந்து முரளிக்கும் செம்ம காண்டா இருக்குது. எல்லாம் அந்த அபியால் தான். அபி தான் எல்லாம் முன்னாடி அவமானப்படுத்திட்டா. அவளை சும்மாவே விடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சுருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அதன்படி வந்து அபியும் வந்து நம்ம அஞ்சலியும் வந்து போகிற காரில் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் தான் கார் ஓட்டிகிட்டு வராரு. அந்த டைமில் கரெக்டாக இறக்கிட்டு ஒரு லாரியை வச்சு வந்து எப்படியாவது என்ன பண்ணலாம், அஞ்சலியை வந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. ஆக்சிடென்ட் பண்ண பார்க்குறாரு. அந்த டைமில் அபி வந்து அஞ்சலியை காப்பாற்றிடுறாங்க. அதனால் அஞ்சலிக்கு வந்து லைட்டாக வந்து சிராய்ப்பு ஏற்படுது. அபிக்கு நல்ல காயம் ஏற்படுது. உடனே வந்து அபி வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க அஞ்சலியை. அப்போ அஞ்சலிக்கு எல்லாம் அடிப்பட்டதை பார்த்து ராகவ் செமையாக திட்டுறாரு. வேணும் இவ பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி போடுறாரு. அதை பார்த்து அஞ்சலி செமையாக காண்டாயிடுறாங்க. செமையாக ராகவ் திட்டுறாங்க. எவ்வளோ வந்து உனக்கு வந்து நெஞ்செழுத்து வந்தால் இப்படிலாம் பேசுவேடா, சரி நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, அவள் பாவண்டா, அவளுக்கு தானே நிறைய அடிப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு காட்டினோன்னே அப்படியே பார்க்குறாங்க. என்னை காப்பாற்ற போய் தானே அவள் அடிபட்டுன்னு வந்திருக்கா, ஆனால் நீ இவ்வளோ மோசமாக இருக்கேடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. என் மூஞ்சிலே முடிக்காதடா, எப்போவுமே இப்படி தானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு திரும்ப ராகவ் முடிக்கிறாரு. உடனே ராகவ் வந்து அபி வந்து உட்காந்துட்டு மருந்து போட்டுட்ருக்காங்க. அவர் போய் மருந்து போடுறாரு. தயவுசெய்து கையை எடுக்கிறீங்களா, நீங்கள் வந்து பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே என் நெஞ்சு அப்படியே கித்து காயப்படுத்தியிருக்கு. இதில் இந்த காயெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லைன்றாங்க. சாரி அபி, என்னை மன்னிச்சுடு அபி, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இப்போ தான் எனக்கு உண்மை தெரிஞ்சுது, என்னை மன்னிச்சுடு அபி அப்படின்னோடனே நானும் பார்த்துன்னு தான் இருக்கேங்க. அஞ்சலி அக்கா விஷயத்தில் நான் வந்து தப்பு பண்ணுவேன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே, எதுக்காகன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சந்தேகத்தால் தான் இவ்வளவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நிமிஷம் சொல்கிறேன், என் அப்பா அம்மா மேலே ஆணையாக சொல்கிறேன், அந்த முருகர் மேலே ஆணையாக சொல்கிறேன், அஞ்சலி அக்காவுக்கு இது வரைக்கும் நான் துரோகம் பண்ணதே கிடையாது, இனிமேட்டு பண்ண போகிறதும் கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க. அப்போ தெரியும் போது உங்களுக்கு ஒரு வலி ஏற்படும் பாருங்கள். அந்த வலியை கடைசி வரைக்கும் உங்களால் மறக்க முடியாது. நீங்கள் கொடுத்த வழியெல்லாம் சாதாரண வழி தான் எனக்கு. அந்த வழியை நீங்கள் அனுபவிக்கிற நாள் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கிட்ட ராகுல் வந்து யோசிக்கிறாரு, மனசு கஷ்டப்படுறாரு. பாவம் அபி நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன், அவள் வந்து தப்பு செஞ்சுருக்கலாம், அதுக்காக வந்து அக்கா விஷயத்தில் அவள் தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நொடியும் அவள் நிரூபிக்கிறா. அப்போ அக்காவுக்கு ஏன் அந்த துரோகத்தை பண்ணா, அந்த துரோகத்தை பண்ணதால் தானே இப்போ வரைக்கும் நான் வந்து அவளை தப்பாக நினைக்கிறதா இருக்குது எல்லா விஷயத்துலையும். இந்த விஷயத்துக்கு முடிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து செம்மையாக காண்டாகிறார் முரளியால் தாக்கிக்க முடியல. சே நம்ம இவ்வளோ பிளான் போட்டேன், இப்படியெல்லாம் பிளான் போட்டேன், எப்படியாவது வந்து இந்த படியை வந்து அபி மேலே விழுந்துடும், அதுக்கப்புறம் அபி வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க, அப்புறம் அஞ்சலியோட குழந்தைங்களும் இந்த உலகத்தை விட்டே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக பிளான் போட்டேன், எல்லாத்தையும் இந்த அபிக்கு எடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. நான் ஒவ்வொரு பிளானும் வந்து போட்டு எப்படியாவது அபி கூட ஒன்றா செல்லாம் பிளான் போட்டுட்ருக்கேன். இந்த அபி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டுருக்காள். இந்த ராகவ் வேற தப்பாக புரிஞ்சுன்னு பேசிட்டு மறுபடியும் அபிக்கிட்ட போய் சாரி கேட்குறான். எதுக்காக சாரி கேட்குறான்? அப்படியே இருக்க வேண்டியதானே. இப்போது அபி வேற ராகவ் மேலே இருக்க கோவத்தில் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரா. இது இப்படியே விடக்கூடாது. 2 பேருக்கும் வந்து அப்புறம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் 2 பேர் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏன் கதை என்ன வருது, நான் விடவே மாட்டேன், எக்காரங்களும் சேர்ந்து வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து எப்படியாவது வந்து அனு ஆகாஷ் சாந்தி முகூர்த்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க.